நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நானே ஒரு மந்திரவாதி, நானே மலையாளம்காரன். என்னைய கால அடிச்சிட்டியா? உங்ககிட்ட ஏசி இருந்தா நீ தப்பிச்ச. இல்லைன்னா என்னோட மந்திரம் என்னன்னு தெரியுமா? 41 நாள் நான் ஜப்பம் பண்ணேன் டெய்லி. எதுக்கு தெரியுமா? ஜனங்களுக்கு சாப்பிட இருக்குதா, என்கிட்ட கட்ட பணம் இருக்குது, அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு. நான் மலையாளம். எத்தனை வருஷம் உங்ககிட்ட வந்து போயிருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட போக முடியல தெரியுமா? சும்மா எனக்கு கால வலிக்காது. ஏதோ பாவம் புண்ணியம் சொல்லி உங்களுக்கு பார்த்துதான் விட்டுறான். இல்லைன்னா உங்களுக்கு ஏசி இருக்கனால தான் விட்டுறான். இல்லைன்னா நீ கழுத்து குச்சி இதோட சாப்பிடுப்பேன் தெரியுமா? வயசான கிழவன் நீ. வயசு எனக்கு என்ன வயசு தெரியுமா? எனக்கு 32 வயசு ஆகுது. உனக்கு என்ன வயசு தெரியுமா? 64 வயசு ஆகுது. உனக்கு எனக்கு என்ன போட்டியா சொல்லு? நான் பாக்ஸரு, கராத்தி மேனு, கும்பு, ஏதாவது கேரளானா இந்த உலகத்திற்கே தெரியும். சூன்யம் பட்டவங்க கேரளால இருப்பாங்க, எங்கே இருக்க மாட்டாங்க. என்ன காலில் ஒதுப்பியா சொல்லு. நீ மன்னிப்பு கேறியா இல்லையா சொல்லு. மன்னிப்பு கேளு இப்போ. இல்லைன்னா உனக்கு உயிரே இருக்காது. இன்னைக்கு நைட்டு உங்க பேர் வச்சு, உங்க பேர் எனக்கு தெரியும், ஜாஃபர். உங்க பேர் வச்சு நான் பூஜையில உட்கார்ந்து உங்க பேர்ல உனக்கே சூன்யம் பண்ணிவிட்டேன். இந்த ஓடியுமே இருக்காது. இது மேல இன்னொரு லாஸ்ட் ஃபைனல் உனக்கு இந்த ஓடியும் உனக்கு இருக்காது. அந்த அளவுக்கு உங்க வாய் கட்டிடுவேன், உங்க கை கால கட்டுவேன். நான் எப்படி பட்டாலும் தெரியுமா? 32 குரு கிட்ட நான் வித்தியை கத்துக்கினேன். இந்த மாந்திரிகமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கத்துக்கணும். இந்த மாந்திரிகம் சாதாரண மாந்திரிகம் கிடையாது. இந்த சுட்டு இருக்குது எத்தனையோ கோடி தேவத்தில் இருக்காங்க, விசுவாசிகள். அவெல்லாம் எனக்கு கையில இருக்காங்க. என்ன வசூல் இருக்காங்க. ஒரு சாத்தான 7 கம்பெனி இருக்க, நீ ஒன்னு கம்பெனி இருக்க. போன வாரம் சர்ப்பம், இந்த வாரம் காது வலி. இந்த காது பயங்கரம் வலி. காது வலி வச்சேன். காது வலி அவனால் தாங்க முடியல. ஐயோ சொல்லி அழுத்தாரு. ஒன்னொன்னு இந்த உலகத்தில் இருக்கிற தேவத்தில் தான் என் கையில இருக்கிறாங்க. ஒன்னு அனுப்பினே இருப்பாங்க. நீ ஒன்னு அனுப்பினே.
சாப்பிடுவியா? இது என்ன இது? எத்தனை விஜய் தெரியுமா? மலையாளம் உன்னால என்னடா முடியும்? சாதாரண தமிழ், அது இயேசு பிரபு நீ ஆடுறிய எல்லா விஜயம் எனக்கு தெரியும். ஒரு அடிக்க சாவடிப்பேன். கேட்டு வச்சுக்கா இதோட உங்களை வாய் இப்படி பாரு, இது வாய் இந்த கை கட்டிடுவே, இது 2 கால் கட்டிடுவே. ஹல்லேலூயா. எத்தனை மந்திரவாதி வந்தாலும் என்னுடைய இயேசு இருக்கும் வரை ஒன்றும் செய்ய முடியாது. சோத்திரம் 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 அப்பா, சோத்திரம் நாயனா, சோத்திரம் 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 அப்பா, சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஓலியம் அப்பா, இந்த ஓலியம்ல பயங்கர பவர் இருக்குது, பவர் இருக்குது, பவர் இருக்குது, பவர் இருக்குது. இந்த மாத்திரையும் மலையாளம் மாத்திரைக்கு கண்ணு கட்டாச்சு, கண்ணு போயிடுச்சு, காலு 2 போயிடுச்சு. அப்பா என்னோட 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 தாசுன்னு எப்படி சொன்னா தெரியுமா? அவரு வாய் கட்டுறேன், கை கால் கட்டுறேன் அண்ணா சொன்னாரு. அவர் யாரு? என்னோட புல்லு, என்னோட இயேசு புல்லு, என்னோட புல்லு,
என்னோட புள்ள நான் யார் தெரியுமா வந்திருக்கிறேன்? யார் தெரியுமா? பரிசுத்தாத்மா. பரிசுத்தாத்மா இந்த புள்ள மேல நான் இருக்கிறேன். அதனால்தான் இந்த பையன் தப்பிச்சாரு. எத்தனையோ பண்றான், ஒண்ணுமே நான் இருக்கிறேன். இந்த பையனு கூட, இந்த பையனை துணை நான் இருக்கிறேன். ஒன்னே பண்ண முடியாது. அப்பா, ஏசு ரத்தமே ஜெயம். ஏசு கிறிஸ்து ரத்தமே ஜெயம். ஏசு கிறிஸ்து ரத்தமே ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்குத்தான் இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிறதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவன் இந்த மந்திரவாதி சொன்னான், உன்னை சும்மா விட மாட்டேன், உன் வாயை கட்டிடுவேன், உன் கையை கட்டிடுவேன், உன் காலை கட்டிடுவேன், உன் எலும்பை கட்டிடுவேன். என் ஆண்டவரை கட்ட முடியுமா? அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை மந்திரவாதி வந்தான் தெரியுமா? ஏதாவது? ஒண்ணும் தெரியாது. இங்க வாங்க. ஏதாவது தெரியுமா? தெரியாது சார், ஒன்னும் தெரியாது. என்ன நடந்துச்சு? ஒரு வாரத்துக்கு வந்து காது வலி, பயங்கரம் வலி வலிக்குது. சாப்பிட முடியல. சாப்பிட பசிதே, நான் சாப்பிட முடியல. பயங்கரமா டயர்டு, வேலை செய்ய முடியல. அப்புறம் நேற்று ஒரு நாள், சார் நான் இப்படி சர்ச்சு போய்தான் ஆகணும்னு சொல்லி. இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசுனதெல்லாம் தெரியுமா? எதுவுமே தெரியல. ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எனக்கு கராத்தே, பாக்ஸிங், இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தெரியாது எனக்கு. நல்லா கவனிச்சிடுங்க. இப்ப நான் தலையில கைய வைக்கிறதுக்கு முன்னால என்ன பேசணும்னு தெரியாது. இப்ப பேசுனது தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியல. என்ன பேசுச்சு தெரியுமா?